இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கைக்குள் அடங்கி இருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உயர்வடைய வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே கற்றுத்தருகிறான், அவருடைய பலத்த கைக்குள், ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று. ஆனால் நாமோ பல நேரங்களில் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்காமல், அவர் காட்டுகிற பாதையில் நாம் செல்லாமல், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் அவருடைய கரத்தை உதறிவிட்டு ஓடிவிடுகிறோம். சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போய் வழி நடத்தும் போது, ஒரு பிரயாணத்திற்கு போகும்போது, அவர்களும் நம்மோடு கூட நடந்து வரும்பொழுது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது, அவர்கள் வழி தவறி போய்விடக்கூடாது என்று மிகுதியான ஒரு அன்பின் நிமித்தமும் அக்கறை நிமித்தமும் நாம் அந்த பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துகிறோம். என்றால் ஆண்டவரும் அப்படித்தான் நம்மை அவர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் பிள்ளைகளை நாம் கரம் பிடித்து வழி நடத்துகிறோம்? நாம் எங்கேயாவது செல்லும்போது அந்த பிள்ளைகளை கவர்ந்திழக்கும் வழியில், அந்த பிள்ளைகளை வழிமாறி போகச் செய்யும் அநேக காரியங்கள் அவர்களுக்கு எதிர்படும். அவர்கள் அப்படி ஓடிப்போய் தாங்கள் போகிற வழியை தொலைத்து விடக்கூடாது, தகப்பனை விட்டு தூரம் போய் விடக்கூடாது என்று தானே நாம் அந்த பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துகிறோம். அதே போல தானே ஆண்டவரும் நம்ம மேல அக்கறை காமிக்கிறாரு. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உங்களை வஞ்சித்திரும்பா, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உங்களை கவர்ந்து இழுத்து விடும், முடிவில் என்னை விட்டு தூரம் போய் விடுவீர்கள், தொலைந்து போய் விடுவீர்கள் என்று அக்கறையில் தான் அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஒருவேளை அவர் நமக்கு காண்பிக்கிற பாதை ஒரு சில நேரம் நமக்கு கடினமாக இருக்கலாம், கடினமாகத்தான் தோன்றும். ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லையே, இந்த பாதையில என்னை உற்சாகமூட்டும் எந்த ஒரு காரியமும் எனக்கு இல்லையே என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பாதையில் தான் நமக்கு உயர்வு உண்டு. நாம் இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது இந்த உலகம் என்ன செய்யும் என்றால், நம்மை உற்சாகப்படுத்தும் வகையில் உலகத்தின் காரியங்கள் நமக்கு முன்பாக காண்பிக்கும். எப்படி அந்த பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக ஒரு சில பொம்மைகள் வைக்கிறதோ, ஒரு சில சாக்லேட்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளை தனியாக கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சில வஞ்சகக்காரர்கள் உலகத்தில் சுற்றி கொண்டு இருப்பது போல, வஞ்சனைக்காரனாகிய பிசாசானவனும் நம்மை வீழ்த்தும்படிக்கு அநேக காரியங்களை வைத்து நமக்கு எதிர்பட்டு கொண்டே இருப்பான். இந்த விசுவாச பாதை விட்டு வழி விலகி போகும்படி ஆண்டவருடைய கரத்தை உதறிவிட்டு, நீ என்னிடம் வா, நீ விரும்புகிறதெல்லாம் நான் தருவேன் என்று அவன் அழைத்து கொண்டே இருப்பான். அப்படி ஒரு வேளை அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தை விட்டு அதை இச்சித்து, உலகத்தை இச்சித்து நாம் சென்றிருப்போமே, ஆனால் நீங்க யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலை அடைந்திருக்கவே முடியாது. ஒரு காரியத்தை தேடி ஓடுவோம், அது அடைஞ்சது போல இருக்கும். அடுத்த காரியத்தை தேடி ஓடுவோம், அதுவும் அடைஞ்சது போல இருக்கும். முடிவில் ஒன்றும் அடையாதவர்களாய் எல்லாம் இழந்து, நம்மளுடைய பலன் இழந்து, நம்மளுடைய ஞானம் இழந்து, பணம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் ஒன்றுமில்லாமல் நிற்போம். இப்பொழுது தகப்பனை தேட ஆரம்பிப்போம். தகப்பனுடைய சத்தம் இத்தனை நாள் என்னுடைய காதுகளில் கேட்கவில்லை என்ற கவலையில் நாம் நின்று கொண்டிருப்போமே, ஆனால் இன்றைக்கே அந்த தகப்பனுடைய கரத்தை நோக்கிப்பார். உன்னை அரவணைக்கும்படியாக அது ஏங்கி கொண்டு இருக்கிறதை நீ பார். அந்த கரத்திற்கு நேராக ஓடிவா. அந்த கரம் உன்னை அழைக்கும், அந்த கரம் உன்னை அணைக்கும், அந்த கரம் உன்னை உயர்வுக்கு நேராக கூட்டி கொண்டு போகும். அந்த கரம், அந்த ஆணி பாய்ந்த கரம் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறது. என் மகனே, என் மகளே, நீ என்னோடு கூட வா, நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன். இந்த பாதையில் மேடு பள்ளம் எல்லாம் உண்டு, ஆனாலும் ஒரு தீங்கும் உன்னை அணுகாதபடி நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல என் ஆண்டவரும் நம்மை சுமக்க ஆவலாய் காத்திருக்கிறார். அவரிடம் போ, அவரை அண்டிக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவருடைய கரத்திற்குள் அடங்கியிருங்கள். உலகம் நம்மை உயர்த்தாது, உலகம் நம்மை தள்ளிவிடும், அவரோ நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உயர்த்துகிற அண்டைக்கு வாங்கள், அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.